அடிமை வீரர்களின் கிளாடியேட்டர் யுத்த திருவிழா தொடங்கிய 3வது நாள் முரட்டுக் கைதி திவ்யனும் அடிமை செங்குவீரனும் ஒன்றிணைந்திருந்ததால் அடுத்து என்ன நடக்குமோ எனும் ஆர்வத்தில் மக்கள் குவிந்திருந்தார்கள். கொம்பு ஊத யுத்த மைதானத்திற்குள் முதலில் விரல்வேல், திவ்யன், இம்ஹோடெப் மற்றும் ஸ்பார்டகஸ் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் நால்வரும் குருவாள், வேல் ஆகிய ஆயுதங்களை கூடுதலாக எடுத்துக்கொண்டு உள்வந்திருந்தனர். ரோமானிய தளபதியின் திட்டம் எதுவாக இருந்தாலும் அவற்றை முறியடித்து விட வேண்டும் என உறுதியாக வந்திருந்தார்கள். அவர்கள் நடு மைதானத்திற்குள் நுழைந்ததும் மீண்டும் கொம்பு ஊதப்பட்டது. அடிமைகள் மற்றும் கைதிகள் உள்ளே அனுப்பப்பட்டார்கள். அங்கு இரு குழுக்களுக்கும் கடுமையான யுத்தம் தொடங்கியது. 4 வீரர்களின் தாக்குதலில் அடிமைகள் மற்றும் கைதிகளின் மரண ஓலங்கள் மட்டுமே எழுந்து கொண்டிருந்தன. தொடர்ச்சியாக வந்த மரண ஓலங்கள் அங்கு குழுமியிருந்த மக்களை உற்சாகப்படுத்தியது. அவர்கள் மகிழ்ச்சியில் தொடர்ந்து ஆர்ப்பரிக்கத் தொடங்கினார்கள். நால்வரும் போரிட்டுக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் ஒன்று உள்ளே நுழைந்து கண்ணில் பட்ட அனைவரையும் துவம்சம் செய்து கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்திருந்த அந்த காண்டாமிருகம் மதங்கொண்டு கண்ணில் பட்ட வீரர்கள் அனைவரையும் ஒற்றை கொம்பினால் முட்டி தள்ளி தூக்கி போட்டு மிதித்து கொள்ள ஆரம்பித்தது. உள்ளே நின்ற அடிமை வீரர்கள் மற்றும் கைதிகள் அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தபடி போர் செய்வதை விடுத்து பரபரப்பானார்கள். கொம்பு ஊதி தெரிவிக்காமலே நம்மை கொல்ல காண்டாமிருகத்தை ஏவியிருக்கிறார்கள் என சண்டையை நிறுத்திவிட்டு தெரிவித்தான் விரல்வேல். ஆமாம் நண்பா என்றான் திவ்யன். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் இம்ஹோடெப் மற்றும் ஸ்பார்டகஸ் இருவரும் நீண்ட கூர்மையான ஈட்டியை எடுத்து தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த அந்த காண்டாமிருகத்தின் மீது எறிந்தார்கள். ஆனால் ஊசி குத்துவதை போன்று அதன் உடலில் பட்டு கீழே விழுந்தன அந்த 2 ஈட்டிகளும். இம்ஹோடெப், காண்டாமிருகத்தின் தோல் தடிமானது, அதை நம் ஈட்டிகளால் துளைக்க இயலாது என்றான் விரல்வேல். ஆமாம், நாம் தாக்கினால் அதன் கண் மட்டுமே சேதாரம் அடையும், மாறாக நம்மால் அதனை எதுவும் செய்ய இயலாது என தெரிவித்தான் திவ்யன். அப்போது அந்த மைதானத்திற்குள் இன்னும் 2 ஆண் சிங்கங்கள் உள்ளே அனுப்பப்பட்டன. அதுவும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி. அதை கண்ட திவ்யன் ஆங்காங்கே சிதறி நின்ற அடிமைகள் மற்றும் கைதிகளிடம் அனைவரும் ஒன்று கூடுங்கள் என ஆணையிட்டான். அவனது அறிவிப்பை கேட்டதும் அனைவரும் அவன் முன் ஒன்று கூடினார்கள். கவசம் தரித்தவர்கள் அனைவரும் ஓரமாக வட்ட வடிவில் நில்லுங்கள். அவர்களுக்கு பின்னால் ஈட்டி வீரர்கள் தயாராக நில்லுங்கள். மற்றவர்கள் நடுவில் நில்லுங்கள் என அடுத்தடுத்த கட்டளையை பிறப்பித்தான். உடனே அங்கு நின்ற கவசம் தரித்த வீரர்கள் அனைவரும் கவசத்தால் வட்ட வடிவு பாதுகாப்பு சுவர் ஒன்றை எழுப்பினார்கள். அதற்குள் அனைவரும் தயாராக நின்று கொண்டார்கள். பதற்றத்துடன் காணப்பட்ட கிளாடியேட்டர் ஒருவன், அந்த காண்டாமிருகம் நம் மீது மோதினால் நம் கவச சுவர் எம்மாத்திரம் தாங்கும் என்றான். நண்பர்களே, அந்த 3 மிருகங்களும் நம்மை தாக்க முயன்றால் நம் கதி அதோ கதிதான். இந்த கேடயச் சுவர் அந்த 3 மிருகங்களின் தாக்குதலை சமாளிக்க அல்ல, மாறாக அவைகளின் பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கவே. நாம் அவசரப்படாமல் இருந்தால் இந்த காண்டாமிருகத்தை பசியுடன் காணப்படும் அந்த 2 முரட்டு சிங்கங்களும் சேர்ந்து கொன்றுவிடும். அதுவரை நாம் அமைதி காக்க வேண்டும். சிங்கங்களின் பசி அடங்கிவிட்டால் அவை நம்மை ஒன்றும் செய்யாது. அப்படியே அது நம்மை தாக்க முயன்றாலும் வேல் எறிந்து அதனை கொன்றுவிடலாம். அந்த காண்டாமிருகத்திடமிருந்து அந்த 2 சிங்கங்களால் மட்டுமே நம்மை காக்க இயலும் என கூறி முடித்தான் முரட்டு கைதியான திவ்யன். ஏற்கனவே திவ்யனின் மீது அங்கிருந்தவர்களுக்கு பெரும் மதிப்பு தோன்றியிருந்ததால் அவர்கள் அவனது கட்டளைக்கு பணிந்தார்கள். திவ்யனின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அந்த மதங்கொண்ட காண்டாமிருகம் இறந்த வீரர்களை மிதித்தபடியே அங்கு கூட்டமாக நின்றவர்களை நோக்கி ஓடி வந்தது. காண்டாமிருகம் அவர்களை நோக்கி ஓடி வந்தபோது அனைத்து அடிமை வீரர்களும் அமைதியாக நிற்கலானார்கள். அப்போதுதான் அந்த 2 சிங்கங்கள் முழங்கும் சத்தம் எழுந்தது. சிங்கம் பசியுடனே மடிந்தாலும் இறந்து கிடக்கும் பிணத்தை அது ஒரு நாளும் தீண்டாது எனும் அதன் பழக்கம் அவர்களை அன்று அந்த காண்டாமிருகத்திடமிருந்து காத்தது. சிங்கத்தின் முழங்கும் சத்தம் எழுந்ததும் திரும்பி பார்த்த காண்டாமிருகம் யாரால் தனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு அதன் இலக்கை மாற்றியது. காண்டாமிருகம் சற்று வயதானது. ஆனால் அந்த சிங்கங்கள் 2ம் இளமையானவை. ஏறக்குறைய அந்த காண்டாமிருகத்தின் அளவில் 4 3 பங்கு அளவிற்கு அந்த 2 சிங்கங்களும் வளர்ந்திருந்தன.
பிடரி மயிருடன் கம்பீரமாக காணப்பட்ட அந்த 2 சிங்கங்களும் அந்த காண்டாமிருகத்தை பார்த்துத்தான் முழங்கின. சிங்கங்களும் பல நாள் பட்டினி. அந்த ஒற்றை காண்டாமிருகமே அந்த 2 சிங்கங்களையும் கொன்றுவிடும் தன்மையுடையது. மற்ற நாளாக இருந்திருந்தால் அந்த 2 சிங்கங்களும் அந்த காண்டாமிருகத்தை கண்டு அஞ்சி இருக்கும். அந்த சிங்கங்களின் பசியானது அவற்றை அந்த காண்டாமிருகத்துடன் சண்டையிட தூண்டின. 2 சிங்கங்களை நோக்கி அந்த காண்டாமிருகம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. சிங்கங்களும் 2ஆக பிரிந்து அதை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தன. சிங்கம் முதலில் தாக்குவதற்குள் அந்த காண்டாமிருகமே தாக்குதலை தொடுத்தது. ஓடி வந்த காண்டாமிருகம் ஒரு சிங்கத்தை தன் ஒற்றை கொம்பினால் முட்டி தூக்கி எறிந்தது. காண்டாமிருகத்தின் தாக்குதலை கண்ட மற்றொரு சிங்கம் பின்வாங்கியது. பின்வாங்கிய 2 சிங்கங்களையும் கண்ட காண்டாமிருகம் அதன் பார்வையை சற்று தொலைவில் நின்றவர்கள் மீது திருப்பியது. காண்டாமிருகம் அவர்களை நோக்கி திரும்பி நடக்கத் தொடங்கியதுமே ஒரு சிங்கம் அதன் முதுகில் தாவி ஏறி அதன் நீண்ட பற்களால் கடித்து குதறத் தொடங்கியது. திரும்பிய காண்டாமிருகம் மீண்டும் அதை தனது ஒற்றை கொம்பினால் முட்டி தூக்கி எறிந்து அதை மண்ணில் வைத்து அழுத்தத் தொடங்கியது. ஒரு சிங்கம் தாக்கப்படுவதை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு சிங்கமும் அப்போது அந்த காண்டாமிருகத்தின் மீது தாவியது. தடிமனான அந்த காண்டாமிருகத் தோலை கடித்த அந்த சிங்கம் இழுத்தது. காண்டாமிருகத்தின் தோல் கடினமானதாக இருந்தாலும் அந்த சிங்கத்தின் கடியினால் கிழிந்து குருதி வடியத் தொடங்கியது. உடனே மண்ணில் கிடந்த சிங்கத்தை தாக்குவதை விட்டுவிட்டு முதுகில் கடித்துக் கொண்டிருக்கும் அந்த சிங்கத்தின் மீது தனது கவனத்தை திருப்பியது காண்டாமிருகம். கீழே கிடந்த சிங்கமும் எழுந்து காண்டாமிருகத்தை தாக்கத் தொடங்கியது. 3 ஜீவனுக்குள்ளும் அங்கு நீண்ட மரண போராட்டம் நெடுநேரம் தொடர்ந்தது. காண்டாமிருகமும் தனது அசுர பலத்தால் ஒவ்வொரு சிங்கமாக வீழ்த்தினாலும் அதனிடம் சிங்கத்தை கொல்லும் அளவிற்கு வேண்டிய கூரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அது தனது ஒற்றை கொம்பினால் மட்டுமே தூக்கி எறிந்து கொண்டிருந்தது. ஆனால் சிங்கங்களின் கூர்மையான கால் நகங்கள், அவற்றின் நீண்ட வலிமையான பற்கள் அனைத்தும் கொலை செய்வதற்கென்றே இறைவனால் படைக்கப்பட்டவை. ஆதலால் சிங்கங்களின் தாக்குதல் அந்த முரட்டு காண்டாமிருகத்தை பலவீனமடைய செய்து கொண்டிருந்தது. அதன் உடலின் தோல் கிழிந்து குருதி வடிந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிங்கம் அந்த காண்டாமிருகத்தின் கழுத்தை கவ்வியது. காண்டாமிருகத்தின் கழுத்து சிங்கத்தின் வாய்க்குள் கொள்ளாவிட்டாலும் அதன் பற்கள் காண்டாமிருகத்தின் கழுத்தில் பதியத் தொடங்கின. நிலைகுலைய ஆரம்பித்தது காண்டாமிருகம். உடனே மற்றொரு சிங்கமும் அதன் கழுத்தை கடித்து பீக்கத் தொடங்கியது. அங்கு நடைபெற்ற மரண போராட்டத்தில் காண்டாமிருகம் மண்ணில் விழுந்தது. அது உயிரோடு இருக்கும் போதே அதனை கடித்து தின்ன ஆரம்பித்தன அந்த 2 சிங்கங்களும். அதை கண்ட திவ்யன் மற்றும் விரல்வேலின் மனதை சோகம் கவ்விக்கொண்டது. உயிர் போராட்டத்தின் தோல்வியினால் ஏற்படும் விளைவை அவர்கள் கண்முன்னே கண்டார்கள். அவர்களின் உடலில் படிந்திருந்த குருதியின் வாடை அவர்களை நிலைகுலையச் செய்யத் தொடங்கியது. அவர்களின் மனம் அவர்களை பலவீனமடையச் செய்யத் தொடங்கியது. உடனே இருவரும் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என்பதை நினைத்து மனதில் தோன்றியிருந்த இரக்க குணத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள். காண்டாமிருகத்தை அந்த 2 சிங்கங்களும் திடலின் தென்கோடியில் காணப்பட்ட மரத்தின் நிழலுக்கு இழுத்துச் சென்று பசியாற்றிக் கொண்டிருந்தன. திவ்யன் வடக்கில் அமர்ந்திருந்த ரோமானிய தளபதியை நோக்கி நடந்தான். அவனுக்கு பக்கபலமாக விரல்வேல் நடந்தான். இருவருக்கும் பின்னால் மற்ற அடிமை வீரர்கள் மற்றும் கைதிகள் அனைவரும் நடக்கலானார்கள். அவர்கள் அணிவகுத்து நடந்து சென்ற முறை அரணம் போன்றே காணப்படுவதை மேலே அரங்கில் அமர்ந்திருந்தவர்கள் கண்டார்கள். திவ்யன் வடக்கு புறத்தை அடைந்திருந்தான். உடனே மீண்டும் கொம்பு ஊதப்பட பல அடிமைகள் உள்ளே சண்டையிட அனுப்பப்பட்டார்கள். நான் தெரிவிக்கும் வரை யாரும் உள்ளே வருபவர்களை தாக்க வேண்டாம் என ஆணை பிறப்பித்தான் திவ்யன். தாக்குவதற்கு ஆவேசத்துடன் ஓடி வந்தவர்கள் அமைதியாக நிற்பவர்களை கண்டதும் அவர்களும் அமைதியாகி அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். கன நேரத்தில் அடிமைகள் கைதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்துவிட திவ்யனின் பலம் பல மடங்கு அதிகமாகி இருந்தது. மைதானத்தில் நடந்து கொண்டிருந்த விரும்பத்தகாத செயல்களை கண்ட ரோமானிய தளபதியின் கோபம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் தனது திட்டப்படியே அனைத்தும் நடந்து கொண்டிருப்பதை கண்ட அந்நாட்டு இளவரசியின் மனதில் உள்ளூர பெரும் மகிழ்ச்சி காணப்பட்டாலும் அமைதியாகவே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ரோமானிய தளபதியை பார்த்த திவ்யன், நேருக்கு நேர் நாம் இருவரும் போரிட்டு யார் வீரன் என்று முடிவு செய்வோம். என்னை எதிர்க்கும் துணிவு உனக்கு உண்டா என்ற அறைகூவல் விடுத்தான். ஒரு அடிமை என்னை துறந்த வழியோ சமர் செய்ய அழைப்பதா என வினவியவன் சிரித்துக்கொண்டே திவ்யனின் அறைகூவலை நிராகரித்தான். கடந்த வருடமே என்னை நீ விடுவிப்பதாக வாக்களித்தாய். அதன்படி நான் விடுதலை அடைந்தவன் ஆகிவிட்டேன்.
வீரமிருந்தால் வா, மோதி பார்க்கலாம். முரட்டு பிடிவாதத்துடன் அவனை சண்டைக்கு அழைத்தான் திவ்யன். விடுதலை அளிப்பதாக கூறினேனே தவிர ஒரு நாளும் உனக்கு விடுதலை அளித்து விட்டதாக நான் கூறவில்லையே. அப்படியே நான் விடுதலை அளித்திருந்தாலும் உன்னுடன் என்னால் போரிட இயலாது. ஒரு தளபதி இன்னொரு தளபதியுடன் போர் புரிந்து வீரத்தை நிலைநாட்டுவதே எங்கள் நாட்டு வழக்கம். ஆனால் நானும் படைத்தலைவன் தான், நீயும் படைத்தலைவனா? ஆம். எந்த நாட்டிற்கு? சோழ நாட்டிற்கு. சோழ நாட்டிற்கா? ஆம். உன் அருகில் நிற்பவனும் சோழ நாட்டு படைத்தலைவன் என்றுதானே தெரிவித்தான் என்றான் ரோமாபுரி தளபதி. ஆமாம், இவன் எனது உப படைத்தளபதிதான் என கூறிய திவ்யன் விரல்வேல் கையில் இருந்த வாளினை உயர்த்தினான். கமாரா செல்லும் அனைத்து வணிகர்களுக்கும் தெரியும் சோழ நாட்டின் லட்சியனை புலிதான் என்று. இந்த வாளினை பார்த்த பிறகு நீங்களே முடிவு செய்யுங்கள், நாங்கள் இருவரும் படைத்தலைவர்களா இல்லையா என்று. மக்கள் கூட்டத்தில் இருந்து சலசலப்பு எழுந்தது. ஆமாம் ஆமாம், சோழ நாட்டின் சின்னம் புலிதான், படைத்தலைவர்களின் வாட்களில் அச்சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் என சிலர் முணுமுணுத்தனர். சிலர் அதனை உரக்கவும் தெரிவித்தார்கள். ரோமானியர்களின் தொந்தரவு தாங்காமல் கமாரா வந்த யவன வீரன் டால்தொபியாஸின் வீரத்தை புகழ்ந்து அவனை நான் என் உபதளபதியாக நியமித்தேன். இன்று கமாராவின் முக்கிய காவல் பணிகளை இங்கிருந்து பிழைப்பு தேடி வந்த யவனர்கள் தான் கவனிக்கிறார்கள். ஆனால் அதற்கு பரிகாரமாகத்தான் நீங்கள் எங்கள் இருவரையும் அடிமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று குறுக்கிட்டான் விரல்வேல். அவர் கூறுவது முற்றிலும் உண்மை. கமாராவில் நமக்கு அளிக்கப்படும் வரவேற்பு அலாதியானது. புகாரின் முக்கிய படை தளபதி பொறுப்பில் நம் நாட்டு வீரன் ஒருவன் தான் இருக்கிறான். நானே அவரை பார்த்திருக்கிறேன் என உரக்கத் தெரிவித்தான் வணிகன் ஒருவன். ரோமானிய தளபதிக்கு அருகில் அமர்ந்திருந்த முதிர்ந்த அமைச்சர் ஒருவர் எழுந்து விரல்வேலை நோக்கி, யவன வீரனை உனது தளபதியாக நியமித்தேன் என்கிறாயே, நீ யார் என வினவினார். நான் சோழ அரசின் முதன்மை படைத்தலைவன், பெயர் விரல்வேல். உங்கள் நாட்டு டால்தொபியாஸ் எனக்கு வைத்த பெயர் செங்குவீரன். செங்குவீரன்? எரித்திரிய பொலிமிஸ்டஸ் எனும் பெயரை கேட்டதும் சில அமைச்சர்கள் எழுந்து விட்டனர். பெரும் வீரரான தாங்களா இங்கு அடிமை வீரனாக என வினவினார் ஒருவர். ஆம், உங்கள் நாட்டு வணிகன் ஹிப்பாலாஸ் செலுத்திய நன்றி கடனால் நான் அடிமையாக்கப்பட்டு விட்டேன் என்றான் விரல்வேல். அங்கு நீண்ட அமைதி நிலவியது. அப்போது திவ்யன், இங்கு முக்கிய முடிவுகளை எடுப்பது யார் என அந்த அமைச்சர்களிடம் வினவினான். அரசர்தான் எடுப்பார். அரசர் இல்லாத போது இளவரசி. சரி, நாங்கள் உங்கள் நாட்டு தளபதியை திறந்த வெளி போருக்கு அழைக்கிறோம். உங்கள் முடிவு என்ன என வினவினான். அவள் அருகில் அமர்ந்திருந்த சில மூத்த அமைச்சர்களிடம் விவாதித்தாள். பிறகு அவளது ஆசனத்தில் இருந்து எழுந்தவள், அடிமைகளுடன் நேருக்கு நேர் சண்டையிடுவதை நமது தளபதிகள் அவமானமாக நினைப்பார்கள். ஆனால் இன்னொரு நாட்டு படைத்தலைவருடன் மோதுவது பெருமை மிக்க செயலே. இவர் இப்போது கைதியாக காணப்பட்டாலும் கடந்த வருடமே விடுவிக்கப்படுவாய் என்று பெருமை மிகுந்த நமது ரோம் தளபதியே அறிவித்திருந்தார். அதற்கு சாட்சி நான், நீங்கள் மற்றும் இங்கு குடியிருக்கும் அனைவருமே. அதன்படி இவ்வீரர் விடுதலை செய்யப்பட்டவர் ஆகிவிட்டார். அந்த அதிகாரம் நம் தளபதிக்கும் உண்டு. விடுதலை செய்யப்பட்ட இவருக்கு தளபதியை சண்டைக்கு அழைக்கும் தகுதியும் இருக்கிறது. நம் தளபதி அவரை போரில் வென்று நம் நாட்டு மானத்தை காப்பார் என நம்புகிறேன். இருந்தும் முடிவை மக்களிடமே நான் விட்டு விடுகிறேன். நீங்களே அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள். ரோம் அரசருக்கு நான் பதிலளித்துக் கொள்கிறேன். அவர்களை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம் என்றவள் அமர்ந்து கொண்டாள். இளவரசியின் அறிவிப்பை கேட்டதும் அத்தளபதி திகைத்து விட்டான். வசமாக சிக்கிக் கொண்டதை அவன் உணர்ந்தான். இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் காவலர்கள் அனைவரும் இளவரசிக்கு கட்டுப்பட்டவர்கள். அவனது படை அந்த நகர ராஜ்யத்தின் எல்லையில் காவலுக்கு நிற்கிறது. இங்கு நிற்கும் அவனது மெய்க்காவலர்கள் மட்டுமே அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், ரோமை சார்ந்தவர்கள் என எண்ணிய தளபதி தனது வாளை உருவி திவ்யனை நோக்கி நடந்தபடியே தனது மெய்க்காவலர்களிடம், இவர்களை தாக்குங்கள் என உத்தரவிட்டான். அவனது கட்டளை எழுந்ததும் அங்கு நின்ற மெய்க்காவலர்கள் அனைவரும் திவ்யனை நோக்கி பாய்ந்தார்கள். திவ்யனுக்கு பின்னால் நின்ற அடிமை வீரர்கள் அனைவரும் அவர்களை எதிர்கொண்டார்கள். திவ்யனுக்கும் அத்தளபதிக்கும் சமர் தொடங்கியது. அருகில் நின்று வேடிக்கை பார்த்தான் விரல்வேல். இருவருக்கும் சமர் நீண்ட நேரம் நடைபெறவில்லை. வாளை ஓங்கிய அடுத்த கணமே திவ்யனின் செண்டாயுதத்தின் தாக்குதலால் அவனது வாள் காற்றில் பறந்து விட்டது. திவ்யன் தனது செண்டினை அவனது மார்பில் பாய்ச்சி இழுத்தான். அவனது செண்டாயுதத்தின் முனையில் பதிந்திருந்த வேல்களில் சிக்கிய அவனது இதயம் பீத்து கொண்டு வெளியே வந்து விழுந்தது. அத்தளபதியின் மெய்க்காப்பாளர்களும் கொல்லப்பட்டார்கள். சமர் முடிந்ததும் படைத்தலைவர்கள் இருவருக்கும்
அளிக்க வேண்டிய மரியாதையை அளிக்க வேண்டும் என கூறிய இளவரசி இருவரையும் அழைத்துச் சென்று விருந்தளித்து கௌரவப்படுத்தினாள். ரோமானிய தளபதியை கொன்று அவளது நாட்டை மீட்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டாள் இளவரசி. அவள் வாக்களித்ததை போன்றே இருவருக்கும் விடுதலை அளித்தது மட்டுமல்லாமல் அங்கு சண்டையிட்ட அடிமை வீரர்கள் அனைவரையும் விடுவிப்பதாக அறிவித்தாள். திவ்யன் மற்றும் விரல்வேல் யவனத்திலிருந்து தமிழகம் நோக்கி புறப்படுவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்தாள். பெரும் பாய்மரக்களம் ஒன்றை வழங்கி அதில் பணிபுரிய திறமை வாய்ந்த மாலுமிகளை ஏற்பாடு செய்தாள். அவர்களை வழி அனுப்ப இளவரசியே துறைமுகத்திற்கு வந்திருந்தாள். அவளிடம் விரல்வேல் தங்களது முத்திரை மோதிரம் ஒன்று வேண்டும் என பணிந்து வேண்டினான். எதற்காக என வினவினாள் இளவரசி. எனது நண்பன் புகாரில் வசிக்கிறான். அவன் யவனம் வந்தால் அவனை நீங்கள் அடையாளம் கண்டு அவனை உங்கள் படைத்தளபதியாக நியமிக்க வேண்டும். அதற்காகத்தான். தங்கள் உபதளபதியை கூறுகிறீர்களா என்றாள். ஆம், டால்தோப்பியாசை பற்றித்தான் குறிப்பிடுகிறேன் சரி என கூறியவள் கையில் அணிந்திருந்த அன்னப்பறவை சின்னம் பொறித்த மோதிரத்தை கழட்டி அவனிடம் அளித்து, நிச்சயம் அவ்வீரரை இங்கு அனுப்பி வையுங்கள். அவருக்கு வேண்டியவற்றை நான் செய்து கொடுக்கிறேன் என வாக்களித்து விட்டு சென்றாள். அவளிடமிருந்து விடைபெற்ற திவ்யன், விரல்வேல், இம்ஹோடெப் ஆகியவர்களிடம் ஸ்பார்டக்கஸ் விடைபெற்றான். அப்போது இம்ஹோடெப் பெரும் சங்கடத்துடன் காணப்பட்டான். இம்ஹோடெப்பிடம் விரல்வேல், நண்பா, நீங்கள் ஸ்பார்டக்கஸ் உடன் சென்றாலும் நாங்கள் வருந்த மாட்டோம். தங்களுக்கு எது விருப்பமோ அவற்றை செய்யுங்கள் என உத்தரவிட்டான். என் நண்பன் ஸ்பார்டக்கஸை பிரியப் போவதில் வருத்தம்தான். ஆனால் நான் உங்களுடன் தான் பயணிக்கப் போகிறேன். கடலை விட்டு என்னால் இருக்க முடியாது. தங்களுடனே வந்து விடுகிறேன், என்னை தடுக்காதீர்கள் என பணிந்தான் இம்ஹோடெப். ஸ்பார்டக்கஸ், நீ புறப்படு. இளவரசி விடுவித்த நம் நண்பர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள். அடிமைகளின் நல்வாழ்வுக்கு மட்டுமே நீ போராட வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே என கூறி அவனை தழுவி வழி அனுப்பினான். நிச்சயம் தலைவரே, என் உடலில் இன்னும் உயிர் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள்தான். நிச்சயம் என் உடலில் உயிர் எஞ்சியிருக்கும் வரை நான் அடிமைகளின் வாழ்விற்கு போராடுவேன் என கூறிவிட்டு அவர்களிடம் இருந்து புறப்பட்டான் ஸ்பார்டக்கஸ். 3 நண்பர்களும் துறைமுகத்தில் தயாராக இருந்த 2 களங்கள் மற்றும் இளவரசி அளித்த 1 களம் என 3ஐயும் எடுத்துக்கொண்டு எரித்திரியன் கடலை நோக்கி பயணித்தார்கள். விரல்வேல் வந்ததால் தன் வாழ்வில் நேர்ந்துவிட்ட நினைத்து பார்க்க இயலாத மாற்றத்தை எண்ணி வேந்தபடியே அவனிடம் சென்ற திவ்யன், நண்பா, நீ சோழ தேசத்தின் முதன்மை படைத்தலைவராக ஆனதை என்னிடம் மறைத்து விட்டாயே, ஏன் என வினவினான். எனது நண்பன், எனது தலைவன் இன்னும் உபபடைத்தலைவனாகவே இருக்கையில் நான் எப்படி அதனை கூறுவேன் என்றான் புன்சிரிப்புடன். விரல்வேலை தழுவிக்கொண்டான் திவ்யன். அங்கு வந்த இம்ஹோடெப், தலைவரே, காற்று சாதகமாக வீசத் தொடங்கிவிட்டது. களத்தின் பாய்மரங்களை விரிக்கலாமா என பணிந்தான் இம்ஹோடெப். இம்ஹோடெப், இனி நானும் உங்களைப் போன்ற ஒரு மாலுமிதான். நமது அனைவருக்கும் தலைவர் இந்த செண்டாயுதன்தான் என்றான் விரல்வேல். செண்டாயுதன் என்ற பெயரை கேட்டதும் ஆச்சரியப்பட்ட திவ்யன், விரல்வேல், இந்த பெயரை எனக்கு எப்போது வைத்தாய் என வினவினான். 2 தினங்களுக்கு முன்தான். முகக்கவசம் அணிந்திருந்ததால் நீ யாரென்று எனக்கு தெரியவில்லை. உன் கையில் இருந்த செண்டினால் உனக்கு செண்டாயுதன் என பெயரை வைத்து விட்டோம். செண்டாயுதன், இதுவும் நல்ல பெயர்தான் என கூறிக்கொண்டிருந்த போதே திவ்யனிடம் இம்ஹோடெப், தலைவரே, பாய்களை உயர்த்தலாமா என மீண்டும் வினவினான். அவனை பார்த்து சிரித்தபடியே, நண்பா, குணக்கடலிலிருந்து யவனம் வரை பயணித்த 6 மாத காலமும் இருளடர்ந்த அறைக்குள் தான் என் கை மற்றும் கால்கள் பிணைக்கப்பட்டு பயணித்தேன். உன்னுடன் பயணிக்கப் போகும் வரும் காலங்களில்தான் நானும் உன்னிடமிருந்து கடற்பயணம் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறேன். ஆதலால் இனி நீதான் அனைவருக்கும் தலைவர் என தெரிவித்து விட்டான் திவ்யன். பாய்களை விரித்துவிடு இம்ஹோடெப். துடுப்புகள் துழாவப்பட்டது போதும். அவர்களை மேலே வந்து ஓய்வெடுக்கச் சொல் என கட்டளையிட இம்ஹோடெப் அங்கிருந்து விரைந்தான். நண்பா, எவ்வளவு விரைவாக நாம் புகாருக்கு செல்ல வேண்டுமோ அவ்வளவு விரைவாக நாம் சென்றுவிட வேண்டும். அங்கு நமக்கு நிறைய பணி இருக்கிறது. இல்லை நண்பா, நாம் நேராக புகாருக்கு பயணிக்கப் போவதில்லை. எரித்திரியன் கடலில் நமக்கு 2 பணிகள் இருக்கிறது. அழகே வடிவான அந்த ஆன்ட்ரிமேடா மற்றும் கிரேக்க பெரும் மாலுமி இப்பாலாஸ் இருவரையும் நீ சந்திக்க வேண்டும். அவர்களை எதற்கு சந்திக்க வேண்டும்?
அவர்கள் இருவரும் என்னை ஏமாற்றியதால் தானே என்னால் உன்னை சந்திக்க முடிந்தது. அவர்கள் என்னை அடிமைப்படுத்தாவிட்டால் குணக்கடலில் தொலைந்த என்னால் எப்படி உன்னை எரித்திரியன் கடலுக்கப்பால் இருக்கும் யவன தேசத்தில் கண்டறிந்திருக்க இயலும்? அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் பின் வேறென்ன? பரதன் குமரன் என்னிடம் சில முறை சோழ நாட்டின் கடற்படை பாண்டிய நாட்டைப் போன்று வலிமையானதாக இல்லை என குறைபட்டிருக்கிறான். அதற்கு வேண்டிய கலங்களை நாம் எரித்திரியன் கடலில் கைப்பற்றப் போகிறோம். இன்னும் 2 தினங்களில் நாம் கானாவை அடைந்து விடுவோம். அதன் பிறகு நடைபெறப் போகும் கடற்போரில் உனது உதவியும் தேவை. அதற்குள் நீ கடற்போர் பற்றிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு சோழ கடற்படைக்கு தலைவனாக உருவெடுக்க வேண்டும் என கூறிய விரல்வேல் திவ்யனுக்கான பயிற்சியை தொடங்கலானான். அவர்களின் 3 கலங்களும் எரித்திரியன் கடலை நோக்கி மத்திய தரைக்கடலில் விரைந்து கொண்டிருந்தது. அடிக்குறிப்பு: 1. அரணம் காலாட்படை. 2. ஸ்பார்டகஸ். திவ்யனிடமிருந்து விரல்வேலால் காப்பாற்றப்பட்ட ஸ்பார்டகஸ் அங்கிருந்து அடிமைகளுடன் விடைபெற்று சென்ற பிறகு அடிமை வீரர்களை திரட்டி ரோம் பேரரசையே நிலைகுலையச் செய்தான். சில அடிமை வீரர்களைக் கொண்டு ரோம் வீரர்களை கொல்ல ஆரம்பித்தவன் கடைசியில் 30,000 அடிமைகளுக்கு மேல் திரட்டி ரோம் மீது போர் தொடுத்தான். இத்தாலிக்கு மேற்கே ஸ்பார்டகஸின் படைக்கும் ரோம் படைக்கும் பெரும் யுத்தம் நேர்ந்தது. அப்போது ஸ்பார்டகஸின் உபதலைவர்கள் செய்த சூழ்ச்சியால் அவனது படை 2ஆக பிரிந்து பலவீனமடைய ஸ்பார்டகஸ் கடைசியில் சிலாராஸ் நதிக்கு அருகில் லுவாமியாவில் நடைபெற்ற போரில்